எதிர்ப்பை தொடர்ந்து வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தவிருந்த புதிய யூசர் நேம்ஸ் அம்சம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்ஆப்பில் மொபைல் எண்ணிற்கு பதிலாக பயனர் பெயர் அமைக்கும் புதிய வசதிக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த புதிய அம்சத்தால் ஆன்லைன் மோசடிகள், பினிஷிங் மற்றும் டிஜிட்டல் அரஸ்ட் போன்ற சைபர் குற்றங்கள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என அரசு எச்சரித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகளின் பெயர்களில் போலியான கணக்குகளை உருவாக்கி மக்களை ஏமாற்ற இது வழிவகுக்கும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி வாட்ஸ்அப் நிறுவனம் மீது ஏன் ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த புதிய அம்சம் குறித்த முழுமையான மற்றும் விரிவான விளக்கத்தை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசின் முழுமையான திருப்தி மற்றும் ஆலோசனைகள் முடியும் வரை இந்த யூசர் நேம் அம்சத்தை இந்தியாவில் வெளியிடக்கூடாது என மத்திய அரசு தடை விதித்துள்ளது. வாட்ஸ்அப்பின் யூசர் நேம் அம்சத்திற்கு மத்திய அரசு தடை விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு வாட்ஸ்அப் நிறுவனம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வாட்ஸ்அப் செய்தி தொடர்பாளர், பயனர்கள் தங்களுக்கு விருப்பமான யூசர் நேம்களை முன்பதிவு செய்யும் வசதி மட்டுமே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த அம்சம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில்தான் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு அமைப்புகள், பிரபலங்கள், பொது ஆளுமைகளின் பெயர்களை வேறு யாரும் பயன்படுத்த முடியாதபடி முடக்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையான பெயர்களை போன்று போலி பெயர்களை உருவாக்குவதும் தடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். வாட்ஸ்அப் பயன்படுத்த மொபைல் எண் கட்டாயம் தேவைப்படும் என்றும், ஒரு கணக்கிலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் புதிய நபர்களை தொடர்பு கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஒரு புதிய நபர் மெசேஜ் அனுப்பினால் அவர் புதிய கணக்கா, ஏற்கனவே தொடர்பில் உள்ளவரா போன்ற